அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிமிஷம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கு நாம் சிந்திக்கிற இருக்கிற மந்திரம் 1683, அதிகாரம் 13, அபக்குவன்றதுல பார்த்துட்டு வரோம். வாயொன்று சொல்லி மனமொன்று சிந்தித்து நீயொன்று செயல் உறுதி நெடுந்தக்காய் தீயென்றிங்குன்னை தெளிவன் தெளிந்த பின் பேயென்றிங்கென்னை பிறர் தெளியாரே. Translation: O worthy person, sure that your behavior will not be to speak in one way, to think in another way, and to act differently. I cognize you as the fiery one due to that awareness of mine. None can treat me as an immature person. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாயொன்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ ஒன்று செயல். அதாவது வாய் ஒன்று சொல்றது எண்ணம் சொல் செயல். வாய் எது சொல்லுதுன்னா சொல்லா சொல்லுது, செயல் உடல் சொல்லுது, மனம் எண்ணமாக நமக்கு வர்றது. இது மாதிரி நம்ம எண்ணம் சொல் செயல் இதுதான் மனம் வாய் உடலாக நமக்கு இருக்கிறது. இது இது ஒன்றும் வேற வேற இதுல சிந்திச்சுக்கிட்டு வேற வேற செஞ்சதுன்னா நம்மளால இறைவனை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மனம் உடல் இதை கடந்து தான் நம்ம உள்ள உயிருக்கு போகணும். அப்ப இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல நிக்க செய்தாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அந்த மாதிரி உறுதி நெடுந்தகாய். நெடுந்தகைனா இந்த பண்புகளில் பெரிய மனிதர்ன்ற அர்த்தம் போட்டிருந்தது. இதைய உறுதியாக கொண்டு செய்யறவங்க எண்ணம் சொல் செயலை ஒருநிலைப்படுத்தி அனைத்தையும் ஒன்றாக வைத்திருக்கும்படி செய்யறவங்க தீயென்றிங்கென்னை தெளிவன் தெளிந்த பின். அந்த மாதிரி மனம் ஒன்றி நம்ம இறைவன் பக்கம் திரும்பினாலும் சரி, நமக்குள்ள திரும்பினாலும் சரி, ஒன்றி இருந்ததுன்னா தீப்பிழம்பாக தான் நம்ம இருக்கோம், அந்த பிரகாச ஒளியாக தான் நம்ம இருக்கோன்றது நமக்கு புரிய வரும். தான் யார் என்ற அறிவு வரும். அவ்வாறு தெளிவன் தெளிந்த பின், அது மாதிரி நீங்க தெளிந்த பிறகு பேயென்றெங்கென்னை பிறர் தெளியாரே. பேன்னா அச்சம். அச்சம்னா இந்த மாயையில இருக்கிறவனா, அதாவது அபக்குவன்ற நிலை இல்லை அப்படின்றது என்னை. அபக்குவன் என்ற எண்ணை பிறர் தெளியாரே, அதாவது அந்த மாதிரியும் போகலாம், அச்சம் என்ற நிலையிலையும் போகலாம். இல்லை இன்னொரு பொருள் என்ன இருக்குன்னா இல்லைன்ற பொருள் இருக்கு, அது இங்க பொருத்தமாக இருக்கும். அதாவது இந்த என்ன தெளிவு வந்தது அப்படின்னா அந்த உடலும் மனமும் நான் இல்லைன்ற தெளிவு தான் இல்லையா. இந்த இதோட நான் கனெக்டட் இல்லை, நான் எதோட சேர்ந்து இருக்கிறேன்னா அந்த தீ என்றெங்கொன்னைன்ற அந்த தெளிவு வந்துடுச்சு. நம்ம யாருன்ற தெளிவு வந்துடுச்சுன்னா இந்த உடலும் மனமும் நான் இல்லைன்ற நிலை வந்துடும் இல்லையா. அப்ப இங்க உன்னைன்னு போட்டாரு, இங்க என்னைன்னு போட்டாரு. ஏன்னா சிவத்துல இருக்கிறப்ப எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலை வர்றது. பிறர் தெளியாரு, இங்க பிறர்ங்கிறது ஏன்னா சிவம்ன்ற தெளிவு கிடைச்ச பிறகே இங்க பிறர்ன்ற ஒரு இதுவே இருக்காது. அதாவது மனிதர்கள பிற மனிதர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்கன்றதே இருக்காது. இங்க எல்லாம் ஒன்றுன்ற நிலை வரும். அதனால இங்க பிறர் தெளியாரேங்கிறது நம்மளோட உடம்பு, மற்ற புலன்கள், மனம் இதெல்லாம் அறிய முடியாது. நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம் இல்லையா. நம்ம இருக்கிற இடம் இறைவனோட திருவடியில அந்த தான் யார் என்ற உணர்ந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த மனம் எண்ணம் சொல் செயல்லாம் வேற மாதிரி நமக்கு வேலை செய்யாது. அதுக்கான ஆக்சஸும் இருக்காது. நம்ம இறைவனோட திரையில அந்த ஆனந்தம் அமைதி அந்த தன்மையில இருக்கிறதுனால அப்ப அதுல இருந்து நம்ம விடுபட்டு இருப்போம். அந்த மாதிரியும் பிறர் தெளியாரேங்கிறத பார்க்கலாம். இல்ல பிற பிறவிகளுக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற பொருளுக்கும் போகலாம். ஏன்னா இங்க வினை சேராது இல்லையா. வினை அற்ற நிலை இருக்கு. ஏன்னா இந்த எண்ணம் சொல் செயல் தான் நமக்கு சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமிய கர்மாவாக வரும். எப்ப நம்மளோட நம்ம சக்தி எனர்ஜி தான் நம்ம எவ்வளோ யோசிக்கிறோமோ அவ்வளோ எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்றோம். அத்தனை சக்தியும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த இதுக்கு. அதுமாரி இந்த பேசுறதுக்கும் சரி, நாம செய்யற செயல் அனைத்து கர்மங்களுக்கும் சரி நம்ம சக்தியை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்.
எப்ப அந்த சக்தி வந்து சிவத்துக்கு எதிராக நம்ம செய்றோமோ, அது எல்லாமே பாவத்துல தான் இருக்கும். நம்ம எண்ணம் வந்து அன்புக்கு எதிரானதாக, சிவத்துக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, நம்ம பேசுற வார்த்தைகள் அன்புக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்ம செய்ற செயலும் அதுக்கு அன்புல நிக்காம அதுக்கு எதிராக, அதாவது சக்தி வந்து எப்ப சிவனுக்கு எதிராக அத நம்ம செயல்பட வைக்கிறோமோ, நம்மளோட செயல்களையோ, எண்ணங்களையோ, நம்ம பேசுற வார்த்தைகளையோ, அது எ அந்த மாதிரி அதுக்கு எதிரானதாக இருக்கும்போது தான் நமக்கு பாவங்கள் வந்து சேரும். இப்ப வந்து இந்த நான் என்று அறிந்த பிறகு, நான் இந்த உடல், மனம் இல்லை என்று தெரிஞ்ச பிறகு, "தீ என்று இங்கு" அப்படின்னு சொல்ட்டாங்க. அந்த ஒளியாக, பேரொளியாக தான் நாம இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு, தெளிவன் தெளிந்த பின், இங்க இந்த உடலும், மனமும் நான் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த இல்லை என்ற நிலை வந்துட்டதுனால, நமக்கு இந்த வினையும் கெடுறதுனால, அ நமக்கு பிறவிகளும் இருக்காது. அந்த புலன்களும், மனமும் வந்து நம்மள வந்து தொடாது. பிற கரணங்கள், பிற இந்திரியங்கள்லாம் நமக்கு வந்து தொந்தரவு செய்யாது. ஏன்னா, நம்ம இருக்கிற இடம் வந்து திருவடியா இருக்கிறதுனால, அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இது வந்து நம்ம திருவாசகத்துல போற்றி திருவகவல்லையும், அவர் எப்படி அந்த அனைத்தும் ஒன்றி அவங்க கும்பிடுறாங்க அப்படின்ற அந்த மாணிக்கவாசகரோட இதுவும் நம்ம இங்க ஒரு தடவ பார்க்கலாம். ஆ கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. கரமலர் நம்மளோட 2 கரங்களும் மொட்டித்து இதுவரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அது இதுன்னு செஞ்சு விரிஞ்சுக்கிட்டே இருந்த நம்ம கைகள் வந்து கை கூப்பி வணங்குற நிலைக்கு வந்துருச்சு. இருதயம் வந்து இறைவனை நோக்கி மலருது. மனமும் இறைவனை நோக்கி இருக்குது. கண்கள் களிகூர நுண்துளி அரும்ப. கண்கள் நம்ம உடலே வந்து அந்த ஆனந்தத்துல அந்த கண்ல ஆனந்த கண்ணீரே வருது. இந்த மாதிரி இறைவனை கும்பிடுறது சொல்றாரு. நன்புலன் ஒன்றி நாதா என்ற அரற்றி. அந்த இடத்துலயும் அது வரும். நன்புலன்றாரு. எப்பயுமே நம்ம ஐம்புலனால தான் நமக்கு பிரச்சனையேன்னு சொல்லுவோம் இல்லையா? அத நன்புலன் எப்ப வரும் அப்படின்னா, எல்லாமே இறைவனை நோக்கி ஒரு தன்மையில இருக்கும்போது என்னன்னா, அது நன்புலனாக மாறிடும். அது எல்லாம் ஒன்றி நாதா என்ற அரற்றி. இ இ அப்ப வந்து நம்ம இறைவா என்று சொல்லும்போது, அதுதான் வந்து இறைவனை சேர்றது. அந்த அ அனைத்து புலன்களையும் நம்ம ஒன்றாக்குறது. மனம் ஒரு நிலைப்படுத்துறது. இப்ப வந்து என்ன சொல்லலாம்? நம்ம அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணலான்னா, தியானம் தான் அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு. சூரியன பார்க்கறது. அந்த இளம் சூரியனை ஒரே மாதிரி நம்ம எத்தன நிமிஷம் பார்க்க முடியுதோ, நமக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு அத்தனை செகண்ட்ஸ்னாலும் சரி, நிமிடங்கள்னாலும் சரி, அத பார்க்கறது, விளக்கு தியானம் பண்றது, இதெல்லாம் அந்த மனம் ஒன்ற நிலைக்கு நம்மள கொண்டு போகும். இல்ல நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னாலுமே, இத தினமும் நம்ம வந்து வெளியிலேயே இறைவன பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? பார்த்துட்டு நம்ம வந்து இப்ப நான் சாமிய பார்க்குறேன். பார்த்துட்டு ஓம் நம சிவாய நான் உள்ள சொல்றேன்னா, அம் நான் கண்ண மூடிட்டேன்னா, நான் அந்த இதுல வைக்கல, என் எண்ணத்துல இறைவன வைக்கலன்னா என்னன்னா, எண்ணம் வேற ஏதோ ஒண்ணு சொல்லும். வாய் ஓம் நம சிவாய சொன்னாலும், எல்லாமே வேற வேற இடத்துல எண்ணம் வேற பேசிட்டு இருக்கலாம். உடம்பு அந்த நிலையில இல்லாம இருக்கலாம். அதனால தான் இப்ப சாமி கும்பிடுறப்ப நீங்களும் இப்ப செஞ்சு சும்மா சாதாரண விஷயம் தான் சொல்றேன். நான் எதுவும் பெருசா சொல்லல. சாதாரண விஷயம் நம்ம சாமி கும்பிடுறப்பயே, இப்ப நீங்க உங்களுக்கு புடிச்ச சாமி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நடராஜர எடுத்துக்கிறீங்க. அவர வந்து இப்ப மனதுல நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச இறைவன எடுத்துக்கலாம். நடராஜர எடுத்துட்டோம், கண்ண மூடிக்கிட்டோம். அப்ப நம்ம இந்த உலகத்த பார்க்கல. இந்த உலகத்துலருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வராது. நம்ம எதையோ பார்த்து நம்ம எதுவும் செய்ய போறதில்ல. இப்ப கண்ண மூடிக்கிட்டோம். மனதுக்குள்ள இறைவனோட உருவமாக நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க இறைவன உணர்வாக தான் பார்க்குறீங்கன்னா, உணர்வாகவே பார்க்கலாங்க. உருவம் தேவையில்ல. அ அ விழிப்புணர்வாக பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கவனம் வச்சாலும் சரி, இல்ல நான் சிலையாக தான் பார்க்குறேன், எனக்கு இல்ல சாமி படமாக தான் நான் பார்க்குறேன்னாலும், அத வந்து எண்ணத்துல பதிய வைக்கணும் நம்ம. அந்த எண்ணத்த பதிய வச்சுட்டோம்னா, இப்ப எண்ணத்திலயும் நம்ம ஒரு வேலை குடுத்துட்டோம். இந்த 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 படத்த தான் பார்க்கணும், இந்த சிலைய தான் பார்க்கணுமா, இல்ல நான் உணர்வ தான் பார்க்கிறேன்றத குடுத்துட்டோம். நம்ம கண்ணையும் மூடிட்டோம். அதுலருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். இப்ப நம்ம கையையும் கூப்பிடுறோம். அந்த கரமலர் வந்து மொட்டித்து பண்ணிடுறோம். அந்த கையையும் கூப்பிடுறோம். இப்ப நம்ம செயலும் இறைவன நோக்கி தான் இருக்கு. இறைவன வணங்குறத நோக்கி தான் இருக்கு.
அப்ப நம்ம வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்கு இல்லையா? அதுவும் ஓம் நம சிவாய சொல்றதோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்த சொல்றதோ நீங்க வைக்கும்போது, இப்ப அனைத்துமே வந்து இறைவன நோக்கி இப்ப திரும்பியிருக்கு. உங்களோட கைகள், உங்க கண்ணும் வந்து உள்ள இருக்க அந்த இறைவனோட உங்க மனதிற்குள்ள இருக்கிற இறைவன பாக்குது. உங்க வாயும் வந்து மந்திரங்கள் சொல்லுது. இந்த மாரி நம்ம ஒரு விஷயம் செய்யும்போதும், இது அனைத்தும் இறைவன நோக்கி இருக்கா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண நம்ம வந்து எல்லாத்தையுமே அதே நிலையில தான் இருந்து செய்றோமா? எல்லாம் ஒரு நிலையாக தான் இருந்து செய்றோமான்னு நம்ம செஞ்சுட்டு வரும்போது, அந்த மனம் அமைதியாகிற நிலை வரும்போதே தன்னை அறிதல் நடக்கும். அந்த மனம் ஒடுங்கிருச்சுனாலே தன்னை அறிதல் நடக்கும். அப்படி தன்னை அறிதல் நடந்துட்டோம்னா, நம்ம இருக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து நம்ம உலகத்த பார்க்கும்போது, இந்த புலன்களால நமக்கு வந்து புலன்களால நம்மள அறிய முடியாது. அதால நமக்கு தொந்தரவு இருக்காது. நம்ம வந்து அந்த இறைத்தன்மையிலே இருப்போம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு வராது. அப்படிங்கிற மாரி நான் இதில புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரை போற்றி. 1683வது திருமந்திரம். சொல்லும் செயலும் சிந்தையும் ஒன்றாகுக. திருமந்திரம். வாய் ஒன்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ ஒன்று செய்யல் உறுதி நெடுந்தகாய். தீ என்று இங்கு உன்னை தெளிவன் தெளிந்த பின் பேய் என்று இங்கு என்னை பிறர் தெளியாரே. அருமையான திருமந்திரம். வாய் ஒன்றை பேசும், மனம் ஒன்றை எண்ணும். அதற்காக நீயும் முற்றிலும் வேறான ஒன்றை செய்ய நினைக்காதே. உறுதி கொண்ட பெருந்தகையாளனே, சிந்தையும் சொல்லும் செயலும் ஒன்று போல இருப்பது உன்னதமாகும். இப்படி சொல்லும் செயலும் நினைப்பும் ஒன்றுபட்டு நிற்கின்ற தீ உருவான உன்னை தெளிந்து அறிவேன். தெளிந்து அறிந்த பின் உன்னை விடாது பற்று கொண்டு பேய் பிடித்தவன் போல் இருப்பேன். இதனால் என் உண்மை நிலை இங்குள்ளவர் அறிய மாட்டார்கள். தீ உருவானவன் பரம்பொருள். தீ தன்னை சேர்ந்தவர்களை தூய்மைப்படுத்தும். கழக வெளியீட்டில் சொல்லும் நினைப்பும் செயலும் ஒல்லும் வகை ஒன்று போல் இணைந்து இருப்பனவே உறுதியாகும். என்றும் பொன்றா வாழ்வு பெறும் உரிமையுடைய உயிர் நெடுந்தகை என்று அழைக்கப் பெறும். அத்தகைய உறுதி நெடுந்தகையே முப்பொறிகளும் ஒன்றுபடாமல் ஒன்றும் செய்யற்க ஒன்றுபட்டு சிவனை வழிபட்டால் உயிர் தீயுருவாகிய சிவனாகும். யான் அவ்வுண்மையை தெளிவன். தெளிந்த பின் பெரும் பித்தும் பிடி விலகாமையும் உள்ள பேயென்று பிறர் என்னை தெளிய மாட்டார். நீ ஒன்று செய்ய, ஆன்மாவின் கை ஒன்று செய்ய. தீ என்று தீ உருவினனான சிவன் என்று, பேய் என்று பேய் போல்பவன், சிவப்பித்து பிடித்தவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றி. நான் அந்த இது காப்பி பண்ணி போட்டிருக்கிறதுல வந்து தீயன் ரிங் அந்த 3வது வரியில வந்து தீன்னு இல்ல, அது நீன்னு இருக்கு. அதுதான் நான் காப்பி பண்ற இடத்துல அந்த மாரி தான் இருந்தது. எது கரெக்ட்ன்னு தெரியாதனால நான் அப்படியே அத நான் மாத்தாம அப்படியே தான் போட்டிருக்கிறேன். என்னோட புத்தகத்துல வந்து தீயன்றிங் உன்னை தெளிந்தவன் தெளிந்த பின் தான் இருக்கு. அந்த wisdomlib.org தான் நான் காப்பி பண்ணி போடுறேன். ஏன்னா அதுல தான் அந்த காப்பிய பண்ண முடியும் நம்மளால. நான் அதுலேருந்து தான் எடுக்கிறேன். அதுல வந்து நீ என்றிங் உன்னை தெளிந்தவன் தெளிந்த பின் இருக்கு. நான் அதை மாத்தல. ஏன்னா எது கரெக்ட்ன்றது அவங்க நமக்கு சொல்ல முடியாதுன்றனால நான் அதுலேருந்து அப்படியே தான் எடுத்து போடுறேன். யாருக்கும் அந்த கேள்வி இருக்கலான்றதுக்காக அதையும் சொல்லிக்கிறேன். நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புரியுது கௌரிமா, அதனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பாக்குறவங்களுக்கு அந்த லிங்க் கூட அவங்க பாத்துக்கலாம். அதனால அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஒன்றும் தொந்தரவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேலதிகமா வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா நம்ம அங்க எப்பவும் பார்க்க போற அந்த வெப்சைட் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய மந்திரத்துல வந்து அவரு ரொம்ப தெளிவா 2 விஷயம் சொல்றாரு. முதல் 2 வரியில ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், 2வது வரியில இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். 2க்கும் உண்டான
வித்தியாசத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாரு. உறுதி நெடுந்தகாய் அப்படின்றாரு. சோ இது இது எப்படி அப்படின்னா, பசு அப்படின்னா பால் கறக்கும். அப்ப பால் கறக்கலன்னா அது பசு கிடையாது. அப்படி சொல்ற மாதிரி இது. அப்ப என்ன சொல்றாரு? உறுதி நெடுந்தகாய், உறுதியான நெடிய மனதை கொண்டவனே அப்படிங்கிறத சொல்றதுக்குதான் அந்த வார்த்தை சொல்றாரு. உறுதி நெடுந்தகாய். அப்போ அது ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எதுக்கு? பக்குவனுக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப அது இல்ல, அந்த தன்மை இல்லைன்னா அவன் யாரு? அபக்குவன். அப்போ அந்த அந்த பிரிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, உறுதி நெடுந்தகாய். அவன் எப்படி இருப்பான்? அவன் உறுதி இல்லாத ஒருத்தனா எப்படி எப்படி இருப்பான்? அதுக்கு நேர் மறையா எப்படி இருப்பான்? அதற்கு இணையாக எப்படி இருப்பான் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். அப்ப முதல்ல சொல்றாரு, வாய் ஒன்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ ஒன்று செய்யல் அப்படின்றாரு. அப்ப இதெல்லாம் பண்ணா அவன் உறுதி கொண்டவன் அல்ல. மனசு இனியோ யோசிக்கும், வாய் ஒன்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து, இதெல்லாம் தெரியும். மனம் மொழி மெய்களால் உன்னை வணங்குகிறேன்னு சொன்னாரு இல்லையா? கௌரிமா கூட ரொம்ப அழகா திருவாசகத்துல இருந்து ஒரு வரிய சொன்னாங்க. அந்த 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 இடத்துல அப்படி இல்லை. இது எல்லாமே மனம் மொழி மெய் எல்லாமே யாரை வணங்குகிறது, யாரை கொண்டு பேசுகிறது அப்படின்னா ஒரே செயல்தான். அது எதா வேணாலும் இருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒற்றுமை. ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் கூட்டு போகும். ஆனா அதுக்கு முன்னாடி ஞானத்துல கடைசியில என்ன ஆகும்னா, தான் அந்த இறைபரம்பொருளே அனைத்தும் என்று தெளியக்கூடியதுதான் ஞானம். அதுக்கு முன்னாடி படி என்ன அப்படின்னா, ஒரே தெய்வத்தை பற்றி கொண்டு அவனையே சதா சர்வ காலமும் அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது மனசுக்குள்ள அந்த இறைவனுடைய உருவம் வரும். முதல்ல கை கால் கண்ணு இந்த மாதிரி ஏதாவது 1-2 உறுப்பு வரும். அப்புறம் மனசுக்குள்ள முழுசா அந்த உருவம் வரும். அது கண்ணை மூடினாலும் இருக்கும், கண்ணை திறந்தாலும் இருக்கும். அதான் இறைவனை தரிசித்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. திருப்பி அந்த உருவத்தினுடைய அசைவுகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பிறகு அந்த அசைவு நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அப்போ பிரத்யட்சமா ஒரு சில சமயம் உணரக்கூட ஆரம்பிப்போம். இப்ப உடல் ஸ்பரிசம் கூட நடக்கும். அப்போ இதெல்லாம் ராமகிருஷ்ணரோட அனுபவங்கள். அப்படியே அவரு அழகா சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த மாதிரி தேவியை எதிரில உட்காந்தா தேவியை ஸ்பரிசித்து அவர் பூஜித்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வெளியில அங்க பார்க்கிறது தான் ஒன்றாக பார்க்கிறது தான் பலவாக விரிகிறது அப்படிங்கிற ஒரு ஞானம் வரும். அப்போ யாரை பார்த்தாலும் அவங்க தேவியா மாறிடுவாங்க. யாரை பார்த்தாலும் நாம் உபாசிக்கக்கூடிய அந்த தெய்வமாக மாறும். அப்புறம்தான் ஒன்று பலவாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அந்த பலதும் ஒன்று என்கின்ற அந்த ஞான நிலை. இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு 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 நிலைக்கு போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னாக்க, ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். அந்த அந்த ஒன்றை பற்றி கொண்டால் மட்டுமே இது நடக்கும். அது இல்லாம மனம் ஒன்றையும் மெய் ஒன்றையும் மொழி ஒன்றையும் சிந்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நிலை நடக்காது. அதான் சொல்லுவாரு, அப்படி இருப்பவர்கள் உறுதி நெடுந்தகாய் இல்லை. அப்போ உறுதி நெடுந்தகாய் எப்படி இருப்பார்கள் அப்படின்னாக்க, தீ என்று இங்கு உன்னை தெளிவன் தெளிந்தவன் அப்படின்றாரு. அப்ப தீ என்று உன்னை, அப்ப தீனா என்ன? இந்த இடத்துல நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவாக்னி, அதுதான் உன்னை தெளிவன் தெளிந்தபின் அப்படின்னா நீ வேற எங்கேயுமே இல்ல, எனக்குள்ள இருக்க இல்லையா? அந்த 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 உள்ளே இருக்கக்கூடிய
அந்த தன்மை இருந்தா போதும். அந்த தன்மையை நீ என்று அறிந்து பின். அப்ப எனக்குள்ள நான் எங்கேயுமே இல்லை. அததான் வரிசையா சொல்லிட்டே வர்றார். நீ வெளியில எங்கேயும் தேடாத, உனக்குள்ள இருக்கிறவன் தான், உனக்கு உள்ள இருக்கிறவன் தான், உனக்கு உள்ள இருக்கிறவன் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்காரு இல்லைங்களா? உருவிலி அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஏன்? நமக்குள்ள இருக்கக்கூடியவன் தான் அவன். அதை காட்டி தருவதுதான் அவனுடைய வேலை. அதை உணர்ந்து கொள்வதுதான் நம்முடைய வேலை. அப்போ அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, அதுக்கும் நம்ம மணிவாசக பெருமான்கிட்ட தான் போகணும். அவர் சொல்லுவாரு, கரம் குவிவோர் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க அப்படிம்பாரு. அப்போ சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. அவ்வளவுதான். நீ இந்த கரம் குவிக்கும் பொழுது அந்த கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெண்மை நீதான் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க இந்த சங்கல்பம் பண்ணுவீங்க பூஜை பண்ணும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரார்த்தனை எல்லாம் நடக்கும்போது சங்கல்பம் பண்ணுவோம். அப்போ அந்த சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இரண்டு உள்ளம் கைகளுக்குள் இரண்டு உள்ளங்கைகளை ஒன்றிடம் ஒன்று மேல் வைத்து உள்ள ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிட்டு அந்த வெற்றிடத்தை நம்ம நோக்கி பயணிப்போம். அது ஒரு அற்புதமான பயிற்சி. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா பரத கண்டே ஜம்பூத் விவே பாரத வருஷே ஒன்னொன்னா சொல்லிட்டே வருவோம். நம்ம எங்க இருந்து மேல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சுருகி இந்த கண்டத்துல, இந்த வருஷத்துல, இந்த நாள்ல, இந்த திதியில, இந்த நேரத்துல, இந்த நட்சத்திரத்துல, இந்த அயனத்துல, இந்த திதியில, இந்த நட்சத்திரத்துல நம்ம இந்த பூஜையை பண்றேன் அப்படிங்கும் போது அந்த 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 உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெம்மைய இவ்வளவு டிராவல் பண்ணி நம்ம வரும்போது நம்ம உணர்ந்துருவோம். அப்போ அந்த நான் என்கின்ற அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அந்த காலம் என்கின்ற அந்த புள்ளி, அததான் நம்ம அந்த ரெண்டு உள்ளங்கைக்குள்ள வச்சுப்போம். அதே மாதிரிதான் நம்மள அந்த அந்த குவிதலை நோக்கி திருப்புகின்ற ஒரு வேலை. அததான் எங்கேயும் சொல்லுவாரு, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. அப்போ நம்ம கரம் குவித்தா உள்ள சந்தோஷப்படுறது யாரு அப்படின்னா அவன் தான். ஏன்னா யாரு இருக்கான்? தீ என்று உன்னை தெளிந்த பின். அப்ப அந்த உள்ள சந்தோஷப்படுறதும் யாரு? அவன் தான். உள்ளே இருப்பவனும் யாரு அப்படின்னா அவன் தான். அதனாலதான் சொல்றாரு, தீ என்று உன்னை தெளிந்த பின் பேய் என்று இங்கு என்னை பிறர் தெளியாரே. பேய்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் பேய்னு சொல்றாங்க அப்படின்னா, பிறந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த உடலோடு சொர்க்கம் போறதுன்னு இல்ல, இந்த உடலோடு இறைவனடியை பற்றி கொள்ளுதல்னு இல்ல, மீண்டும் பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் பேய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த இடம் தாண்டி போல, அந்த பித்ருலோகம், சுவர்லோகம், பவர்லோகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி போய் இறைவனுடைய காலடியில் சென்று நாம் இன்னும் சேரவில்லை. எங்க போவோம்? திரும்பி வருவோம். செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி திருப்பி பிறப்போம், திருப்பி இறப்போம். அதான் இந்த பேய்ங்கிற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றதுக்கு உண்டான காரணம். பேய் என்று இங்கு என்னை பிறர் தெளியாரே. மத்தவங்க என்ன பார்த்தோன்னு இவன் ஏதோ பதட்டுறான் அப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 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 ஒரு ஒரு உறுதியற்ற ஒரு செயல் கொண்ட ஒரு விஷயம் செய்யக்கூடியவன்னு என்ன நினைக்க மாட்டாங்க. பார்த்த உடனே தெரிந்திரும் இவன் தீ என்று உன்னை தெளிந்தவன் என்று அப்படின்னு சொல்லி. அந்த தீ எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள அந்த தீ இருந்தால் என்ன நடக்கும்? நாம் உறுதி நெடுந்தகையாய் இருப்போம். அத்தகைய உறுதி நெடுந்தகையாய் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? வாய் என்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ ஒன்று செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்ப என்ன நடக்கணும்? எல்லாமே மனம், மொழி, மெய்களால் இறைவனை தொழுது அவனை நினைத்து அவனை பற்றிய எண்ணத்தை சிந்திக்கிறவர்கள் எங்கு சென்று தெளிவார்கள் என்றால் தீ என்று அவனை தெளிவார்கள். அந்த தீ எங்க இருக்கு? தீ என்று உன்னை தெளிந்தபின். அப்போ உன்னை அப்படிங்கறது அந்த இறைவனும் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறையம் பெருமான், நம்முள்ளே பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த உருவிலி. ஏன்னா நேற்றுக்கே சொல்லி முடிச்சுட்டாரு இல்லையா அவரு, யாரு அப்படின்னா ஊனிலை செய்யும் உருவிலி தானே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இந்த ஊனை உருவாக செய்யக்கூடிய அந்த உருவிலி யாரு அப்படின்னா
அதான் அந்த அந்த ரெண்டு ஆப்போசிட் பார்த்தோம். அப்போ அவனாக உன்னை தெளிந்த பின் அப்படின்னா நான் தான் சிவம் என்று உணர்ந்த பின் பேய் என்று. அப்ப அந்த தன்மை வந்துடுச்சுனாலே மத்தவங்க நீ பிறவி எடுக்கக்கூடியவன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய நிலைக்கு நீ பக்குவனாக உயர்ந்து விடுவாய், அபக்குவனாக இருக்க மாட்டாய். அப்ப அபக்குவன் எப்படி இருப்பான்? மத்தவங்க பார்த்தா இவன் பேய்னு கரெக்டா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற நிலையில அபக்குவன் இருப்பான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுக்கிறார் திருமூலர். அற்புதமான ஒரு மந்திரம். இது உங்களோடு பகிர கிடைச்ச இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிம்மா, மிக அருமை, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, மிக நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து, கேள்வி ஏதாவது சொல்றீங்களா? நன்றி, நிறைவு செய்துக்கலாங்களா? நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.